வணக்கம் விவசாய உறவுகளே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம நாத்தாங்கல் ரெடி பண்ணி விதையெல்லாம் விட்டாச்சு. நம்மளோட பக்கத்து கழனிக்காரர் இருக்காங்களா, அவர் இப்போ தான் நாத்தாங்களே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. 2 பேர் டிராக்டர் வச்சு, அதாவது அவங்களோட சொந்த டிராக்டர் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே, அதாவது எல்லாருன்னு சொல்ல முடியாது, ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர்கிட்ட சொந்தமாக டிராக்டர் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மானியத்தில் டிராக்டர் கொடுத்தாங்களா, அப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கள் ஊர் சைட்லாம் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெரும்பான்மையாக 10 ஏக்கர் 5 ஏக்கரு அப்படியெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சொந்தமாக டிராக்டர் வச்சுட்ருக்காங்க. இதில் விவசாயத்தில் வருமானம் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அதாவது ஒரு 4 மாதம் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது. அதுக்கான விஷயம் என்னடான்னா, டீசல் 1 லிட்டரு 100 ரூபாங்க. அது இல்லாமல் நம்ம சொந்தமாக டிராக்டர் வச்சுருந்தா அந்த டீசல் பிரச்சனையெல்லாம் கிடையாது. டீசல் மட்டும் போட்டு ஓட்டிக்கலாம், டிரைவிங் நம்மளுக்கு தெரிஞ்சால். ஆனால் இந்த ஆள் வச்சு டிராக்டர் வாடகை ஏற்றோம்னா கிட்டத்தட்ட 1500 வரைக்குமே கேட்குறாங்க. இப்படி எல்லாத்துக்குமே டிராக்டருக்கு, எல்லாத்துக்கும் கூலி ஆளுக்கெல்லாம் காசு கொடுக்குறதுனால தான் நம்மளுக்கு லாபமே பெருசாக வரவே மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நெல் ஒரு மூட்டை எவ்வளோ தெரியுமாங்க எடுக்கிறாங்க? 1300 இப்படிலாம் எடுத்தால் எங்கேருந்து விவசாயி முன்னேற முடியும்? அதனால தான் எல்லாருமே விவசாயத்தை விட்டுட்டு வேலைக்கு போகிறானுங்க. நிலத்தையெல்லாம் விற்றுட்டு ஃப்ளாட் போட்டு போகிறானுங்க. இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் இனிமேல் வரக்கூடாதுங்க. ஃப்யூச்சரில் வருங்கால இளைஞர்கள் எல்லாருமே விவசாயத்தை ஆரோக்கிய முறையில் கையில் எடுத்து பண்ணணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள்.